சில வசனங்களும் வெளிச்சங்களும் இருந்தா சோதனை ஒன்றும் சோதனை கிடையாது, சோதனை எல்லாம் சாதனை. சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். பிள்ளைங்களாம் போவோமா, வாங்க அடுத்த இதுக்கு போவோம்னு என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. இவங்களும் நம்பி ஏறுறாங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர்கள் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாய் அலைகள் அதின் மேல். என்ன சார், நல்லா தானே போச்சு, என்ன அழகா இயேசு நிலத்தை பற்றி பேசினாரு, விதையை பற்றி பேசினாரு, பிசாசு வருவான், எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம், 30 60 100 அல்லே லூயா, எவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்க, அன்று சாயங்காலம் என்ன நடக்கு, காற்று அடிக்க தண்ணி அப்படியே இதாகி படகுலாம் நிரம்புது, விட்டா விழுந்துரும்ன்ற மாதிரி இருக்குது. இயேசுவே பிரசங்கம் கேட்டால் எவ்வளோ நல்லா இருக்கு, பிரசங்கம் கேட்டால் எனக்கு இந்த சோதனையா? இயேசுநாதர் தான் ஏன் சொன்னார் இந்த படகுல ஏறுனாரு, அவர் வார்த்தையை நம்பி ஏறுனங்க, எனக்கு இந்த சோதனையா? உங்களுக்கு தான் வரும். நீங்கள் நல்ல ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க, உங்களை தான் பரீட்சை எழுத கூடுவாங்க. பாருங்க, இதுக்கு ஒரு குத்தமா, படித்தது ஒரு குத்தமா? பாருங்க, என்ன பரீட்சை எழுத கூப்பிடுதாங்க. அங்கே ஒருத்தன் சும்மா விளையாண்டுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு கால் லெட்டர்ஸே வரல அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்கள்? அப்போ விளங்கலன்னு அர்த்தம். சார், பிசாசு அவனை கண்டிக்கவே மாட்டான், ஏன்னா அவனே சொந்த செலவில் சூனியம் வச்சு உருப்பிடாமல் போயிடுவான். ஆனால் நீ தான் உருப்படுற வழியை தேடுற, முன்னேற வழியை தேடுற, உயர்கிற வழியை தேடுற, பெருக்கத்தின் வழியை தேடுறீங்க. அப்போ உங்களுக்கு தான் கால் ஃபேர் லெட்டர் வரும், பரீட்சையை எழுதிவிட்டு செல்லவும் அப்படின்ட்டு. சோதனைகள், காற்றுகள், இதெல்லாம் சீற்றங்கள்லாம் அடிக்கும்போது நமக்கு சில வசனங்களும் வெளிச்சங்களும் இருந்தா சோதனை ஒன்றும் சோதனை கிடையாது, சோதனை எல்லாம் சாதனை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அத்தனை சோதனைகளும் சாதனைகளாக மாறிப்போம். எல்லாருக்கும் மாறாது. எக்ஸாமுக்கு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி போகிற பிள்ளைங்க எக்ஸாம் அவங்களுக்கு சோதனை எல்லாம் அவங்களுக்கு என்னது, சாதனை. மற்றதுக்கு பூரா சோதனை. நீ போய் இன்னும் நல்லா படிப்போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை காலி பண்ண வரல, உங்களை அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் அது வந்திருக்குது.